guys, welcome to my channel. என் பேர் கணேஷ்ராஜ். நீங்கள் பார்க்குறது மை கான்செப்ட் தமிழ். ஸோ நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் பார்க்க போகிறோம். மொத்தம் 25 டாபிக் இருக்குது டைஸில், என்டிபிசி ஆர்ஆர்பி என்டிபிசியில். ஸோ அவர் எனக்கு இது ரிவிஷன் தான் ஆக போகுது. ஸோ நீங்கள் யாரெல்லாம் டைஸ் பார்த்துருக்கீங்க, இதுதான் டைஸ், ஓகேயா? இது நம்ம நார்மலி லூடோ கேம்ஸ் எல்லாம் நான் விளையாட ட்ரை பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தம்ப்நெயில் பார்த்தோன்னே யாருக்கெல்லாம் மகாபாரதம் வந்துச்சு, என்ன மாதிரி யாரெல்லாம் மகாபாரதம் வந்துச்சு கீழே மகாபாரதம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் இது டைஸ் தெரியுதா எல்லாருக்கும்? ஸோ நம்ம இன்றைக்கி இதை பற்றி தான் படிக்கவே போகிறோம். ஹவ் நம்ம ஃபர்ஸ்ட் டைஸ் பற்றி பார்ப்போம். டைஸ் மொத்தம் 2 பக்கம் இருக்குது, ஸ்டாண்டர்ட், இன்னொன்று நான் ஸ்டாண்டர்ட், ஓகேயா? ஸோ ஸ்டாண்டர்ட் நான் ஸ்டாண்டர்ட்னா என்ன ப்ரோ அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, ஸோ ஸ்டாண்டர்ட்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு க்யூப் இருக்குது, டைஸ் இருக்குது. இந்த சைடு பக்கம் 4 இருக்கா, 4 ஆப்போசிட் என்ன 3, ரைட்? ஸோ இதை வச்சு தான் நம்ம முதல்ல ஸ்டாண்டர்டை பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டாண்டர்ட் விட்டு ரூல் நம்பர் 1 என்னென்னா, நம்மளுக்கு ஃப்ரண்ட் ஃபேஸ் ப்ளஸ் ஆப்போசிட் ஃபேஸ் ஈக்குவல் டு 7, ஓகேயா? ஸோ இது என்ன ஃபர்ஸ்ட் ரூல், என்னது இது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட டைஸ் இருக்குது, ரைட்டா? இப்போ இங்கே என்ன உங்கள் ஃபேஸ் தெரியுது, 6 தெரியுதா? இப்போ 6 விட்டு ஆப்போசிட் என்ன, நான் எதுவுமே அவங்கள 6 தான் இருக்குது, 6 விட்டு ஆப்போசிட் என்ன 1, ரைட்டா? அப்போ இங்கே என்ன ரூல்னால், ஃப்ரண்ட் ஃபேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃப்ரண்ட் ஃபேஸை 1ன்னு வச்சுக்கிறேன். அப்போ ஆப்போசிட் ஃபேஸில் என்ன வரும், 6 வரும். அப்போ தான் எனக்கு டோட்டல் 7 வரும். ஸோ இதில் இந்த ரூல் என்ன சொல்ல வருதுன்னா, நம்மளுக்கு ஃப்ரண்ட் பிளேஸ் ஃபர்ஸ்ட், அப்புறம் ஆப்போசிட் ஃபேஸை ப்ளஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் 7 வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு தந்திருக்காங்க 5. இப்போ 5 விட்டு ஆப்போசிட் ஃபேஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ 5 விட்டு ஆப்போசிட் ஃபேஸ் நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 5 + x = 7. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரணும் உங்களுக்கு தெரியும் போது, எக்ஸோட வேல்யூ பார்க்கும்போது உங்களுக்கு 2 வரும். ஸோ நம்ம பார்ப்போமா டைஸில்? ஸோ இதான் 5, ரைட்? 5 விட்டு ஆப்போசிட் என்னன்னு இப்போ பார்க்கணும். 1 திருப்பினா இது 2வது. ஸோ 5 விட்டு ஆப்போசிட்னா 2. ஸோ நம்ம கண்டுபிடிச்சது ரைட். ஸோ இதான் ரூல் நம்பர் 1. நம்மளுக்கு ஃப்ரண்ட் ஃபேஸ் ப்ளஸ் ஆப்போசிட் ஃபேஸ் நம்மளுக்கு 7 இருக்கணும். புரிஞ்சா? ஐ கெஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஹவர் என்ட்டு இப்போ ஒரு டைஸ் தான் இருக்குது. இன்னொன்று ரூல் நம்பர் 2, 3, 4 வரும். அதில் 2 டைஸ் தேவைப்படும். ஹவர் நீங்கள் மேனேஜ் பண்ணுங்கள், ஓகே? ஸோ இதுதான் நம்ம டாபிக் நம்பர் 1 விட்டு டைஸ் விட்டு டாபிக் நம்பர் 1. ஸோ இந்த டாப்பிக்கில் நார்மலாக கொஷின் இருக்கும். ஸோ இந்த வீடியோ இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணி முடித்தோடனே உங்களுக்கு கொஷின் ஆன்சர்ஸும் நான் தருவேன், நம்ம அதையும் சேர்ந்து சால்வ் பண்ணலாம். ஸோ முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஓகே? ஸோ ரூல் நம்பர் 1 நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 2 என்ன பற்றி பேசணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட இது மாதிரி 2 டைஸ் இருக்குது, ஓகே? இப்போ நான் வரைஞ்சிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இது என்கிட்ட ஒரு டைஸ், அப்புறம் இங்கே இன்னொரு டைஸ் என்கிட்ட இருக்குது, ஓகேயா? ஸோ இது அன்ஈவன் டைஸ் பற்றி இப்போ இந்த கொஷின் வரும். இப்போ நான் டைஸ் கேவலமாக வரைஞ்சிருக்கேன், மேனேஜ் பண்ணிக்கோங்க கொஞ்சம், ஓகேயா? ஸோ இப்போ என்கிட்ட 2 டைஸ் இருக்குது, ஓகே? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 1, 2 இப்போ இங்கேருந்து இருக்கா, இது 1னா, இப்போ 1க்கு இங்கே என்ன இருக்குது, 1, இங்கே 5 இருக்கா? ஸோ இங்கே நான் 5ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்தது இங்கே என்ன இருக்குது, 3 இருக்குது, ஓகே? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே எழுதுகிறேன் 1 + 2 + 4 எழுதுகிறேன், ஓகே? இப்போ என்கிட்ட கொஷின் என்ன கேட்பாங்கன்னா, 5க்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி கொஷின் ஐ கெஸ் உங்களுக்கு ஃபோட்டோ தெரியுதா? ஓகே, ஐ கெஸ் தெரியுது நினைக்கிறேன், ஓகே? ஸோ இது ஒரு 5ன்னு எழுதிருக்கீங்க, இங்கே 5 எழுதிருக்கேன், ஓகேயா? ஸோ பை சான்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா திருப்பி ஒரு வரைஞ்சிடுறேன். ஸோ இது 5 வரைஞ்சிருக்கேன், இங்கே 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது. இதான் ஒரு டைஸ் விட்டு ஸ்ட்ரக்சர் இப்போ வரைக்கும் இப்படி வரைஞ்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களே, ஓகேயா? ஸோ இப்படி இருக்க ஒரு டைஸ், ஓகே? இன்னொரு டைஸ் இங்கே நான் உங்களுக்கு தெரியுது 2, 1, 4, ஓகேயா? ஸோ இப்போ எனக்கு 1க்கு ஆப்போசிட் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி கொஷின் இப்போ உங்களுக்கு வரும். அதான் ரூல் நம்பர் 2 கொஷின். ஸோ இந்த மாதிரி வரும்போது நீங்கள் கிளாக் வைஸாக சுற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல இப்போ 2 டைஸ்லையுமே காமன் நம்பர் என்ன, நம்மள்ட்ட காமன் நம்பர் 1 கிடைக்கிது 2இதுலையுமே, ஓகேயா? அப்போ நம்மள்ட்ட கேட்டிருக்கிறது 1 விட்டு ஆப்போசிட் என்ன. ஸோ எல்லாத்தையுமே கிளாக் வைஸ் சுற்றுங்க. 1க்கு அப்புறம் என்ன வருது, 5 வருது, 5 எழுதிதான். 5க்கு அப்புறம் என்ன வருது, 3 வருது, ஓகேயா? இது ஃபஸ்ட் டைஸ்லேருந்து எனக்கு கிடச்ச ரிசல்ட். இப்போ இங்கே செகண்ட் டைஸில் திருப்பி 1 வருது, 1க்கு 1 எழுதிடுவோம். 1க்கு அடுத்தது என்ன, 2 வருது, 2 எழுதுகிறோம். 2க்கு அடுத்தது என்ன வருது, 4 வருது, ரைட்டா? ஸோ இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 1 2 தடவை வந்திருக்கு. ஸோ ஒரு டைஸில் மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கும், மொத்தம் 6 நம்பர் இருக்கும், ரைட்டா? அப்போ நம்ம இங்கே 1 எலிமினேட் பண்ணிட்டு 6ன்னு எழுதிக்கலாம், ஓகேயா? ஸோ இது நான் ஸ்டாண்டர்டைஸ்டு சொல்கிறேன்.
இந்த 2 க்யூபும் ஸ்டாண்டர்டைஸ்னால வந்ததுனால நம்மளுக்கு இப்போ 3 + 4 பண்ணிங்கன்னா இங்கே 7 வருது. ஆனால் இதே இது நான் ஸ்டாண்டர்டைஸில் நம்மளுக்கு இப்போ 1க்கு ஆப்போசிட்டில் நம்மளுக்கு 5ன்னு தந்துடுவான். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ரூல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் செட் ஆகும். ஓகே, ஐ கெஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். எப்போவுமே 2 டைஸ் தந்தானா அதில் காமன் ஒரு நம்பர் எடுத்துக்குவேன். இப்போ இங்கே காமன் 1 எடுத்துக்கிட்டேன், இங்கேயும் 1 எடுத்துக்கிட்டேன். ஓகே, அப்புறம் 1, அப்புறம் கிளாக் வைஸ் சுற்றுங்க. 1 5 3 எனக்கு 1 5 3 இல்லைன்னா அடுத்தது 1 2 4. ஐ திங்க் உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இது 1, இது 2, அப்புறம் இது 4. ஓகே, நான் இங்கே திருப்பி எழுதுறேன் 1 2 4. ஓகே, இதை கிளாக் வைஸ் சுற்றணும். அப்போ 1 2 4. ஓகே, இப்போ 2 சைடும் 1 1 வந்தோடனே 1 கேன்சல் பண்ணிட்டு அங்கே எழுதணும் 6. ஓகே, ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹவர் அடுத்த ரூல் நம்பர் 3 போவோம். ஸோ இப்போ நீங்கள் ரூல் நம்பர் 1 பார்த்துட்டீங்க, ரூல் நம்பர் 2 பார்த்துட்டீங்க. ஸோ டைஸில் மொத்தமே 4 ரூல் தான். இப்போ நம்ம 2 ரூல் பார்த்துட்டோம். அடுத்தது ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 3. ரூல் நம்பர் 3 சேம் டு சேம். இப்போ நம்ம இங்கே ஸ்டாண்டர்டைஸ் பார்த்தோம். இப்போ இங்கே நம்ம நான் ஸ்டாண்டர்டைஸ் பார்ப்போம். இப்போ நான் இங்கே ஒரு டைஸ் வரைஞ்சிட்டேன். ஓகே, இது ஒரு டைஸ். அப்புறம் இது நான் பெருசாக வரையிறேன் உங்களுக்கு தெரியணுக்காக, அதனால் கொஞ்சம் கேவலமாக வருது. ஸோ இது ஒன்றும் 2வது டைஸ். ஓகேயா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே 2 3 கண்டபடி ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இங்கே ஒரு காமனாக நான் 4 எடுத்துக்கிறேன். இங்கே 5 7 6 எடுத்துக்கிறேன். ஸோ மொத்தம் க்யூபில் மொத்தம் 2 3 6 நம்பர் தான். அது மாதிரி 6 நம்பர் எடுத்துட்டோம். ரைட்டா? ஸோ இங்கே கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு நான் இங்கே காமனை பார்த்தீங்க என்ன பார்க்குறீங்க, 4 பார்க்குறீங்க, இங்கேயும் 4 பார்க்குறீங்க. ரைட்டா? அப்போ நான் ரூல் செகண்ட் என்ன சொன்னேன், நம்ம கிளாக் வைஸ் சுற்றணும். அப்போ இதை கிளாக் வைஸ் சுற்றுவோம். ரைட்டா? அப்போ கிளாக் வைஸ் சுற்றும் போது 4 2 3. ஓகே, இப்போ இதையும் கிளாக் வைஸ் சுற்றுவோம். 4 5 6. ஓகே, நீங்கள் கவனிச்சிங்கன்னா இங்கே கவனிச்சிங்கன்னா நீங்கள் தெரியும் இதுக்கு ஸ்டாண்டர்ட் இல்லை. ஏன் ஸ்டாண்டர்ட் இல்லைன்னு நான் சொல்லிடுறேன். இங்கே 3 இருக்குது, 3 ஆப்போசிட் என்ன 6ன்னு சொல்லுது. 6 + 3 பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 9 வரும். அப்படி ஒரு நம்பர் வராது ரூல் நம்பர் 1 படி. ஆனால் இது நான் ஸ்டாண்டர்டைஸ், அதனால தான் நான் நான் ஸ்டாண்டர்டைஸ் கீழே எழுதிடுறேன். இது நான் ஸ்டாண்டர்ட். ஓகே, ஆனால் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இங்கே ரூல் நம்பர் 2 ஸ்டாண்டர்ட் வைஸ் வந்துச்சு. 4 + 3 7, 5 + 2 7. இது ஸ்டாண்டர்டைஸ் உள்ளது, ஆனால் இது நான் ஸ்டாண்டர்ட் உள்ளது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஒரு நம்பர் மிஸ் ஆகுது, அதுதான் 1. ஸோ இங்கே கட் பண்ணிட்டு 1 எழுதுகிறோம். அப்போ 4க்கு ஆப்போசிட் என்ன நம்பர் இருக்குது, 4க்கு ஆப்போசிட் நம்மளுக்கு 1 இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் ரூல்ஸ் புரிஞ்சுக்கோங்க. நான் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு இந்த வீடியோலேயே கொஷின் ஆன்சர்ஸ் நம்ம சால்வ் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ லாஸ்ட் ரூல் நம்பர் 4. ரூல் நம்பர் 4 படி நம்மகிட்ட டைஸ், இப்போ நம்ம டைஸ் இருக்கா, இந்த இருக்குது டைஸ். ரைட்டா? இப்போ டைஸில் நான் இங்கே 3 வச்சுருக்கேன். ஸோ இங்கே ரூல் நம்பர் 1 ஐ கெஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ஃப்ரண்ட் ஃபேஸ் ப்ளஸ் ஆப்போசிட் ஃபேஸ் = 7. இங்கே என்னன்னா இப்போ நான் ஃப்ரண்ட் ஃபேஸ் ப்ளஸ் சைடு ஃபேஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 7. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இருக்குது 6 இருக்கா, 6 விட்டு பக்கத்தில் என்ன இருக்குது 4 இருக்குது. ரைட்டா? அப்போ 6 + 4 என்ன நம்பர் வருது உங்களுக்கு, 6 + 4 10 வருது. ரைட்டா? இந்த ஃப்ரண்ட் ஃபேஸும் இங்கிட்ட இருக்க சைடு ஃபேஸும் எப்போவுமே ஈக்குவல் டு 7ஆக இருக்க வாய்ப்பு இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 6 இருக்குது, 6க்கு ஆப்போசிட் என்ன, இங்கிட்ட என்ன இருக்குது மேலே, இது உங்களுக்கு ஐஎஸ் தெரியுது நினைக்கிறேன். இது 6, இது 5. ஸோ 6 + 5 என்ன வரும், நம்மளுக்கு 11 வரும். ஸோ இதுவுமே 7 ஆகலை. இப்போ 6 இருக்குது, இந்த சைடில் பாருங்கள் 3 இருக்குது. 6 + 3 9, இதுவும் 7 ஆகலை. 6 + 2 = 8. ஸோ இதுவுமே 7 ஆகலை. ஸோ ரூல் நம்பர் 4 என்ன சொல்லுதுன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் ஃபேஸ் ப்ளஸ் சைடு ஃபேஸ் அன்ஈக்குவல் டு 7. ஸோ நம்மளுக்கு இந்த ஃப்ரண்ட் ஃபேஸும் இது பக்கத்துலேயே இருக்க ஃபேஸ் எப்போவுமே 7ஆக இருக்க வாய்ப்பே இல்லை. இந்த ரூலை ஏன் வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த ரூல் வச்சு தான் பல கொஷின் நடக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கொஷின் தருவாங்க நம்மளுக்கு. நான் ஒரு கொஷின் மட்டும் வரைகிறேன் சின்னமாக உங்களுக்கு புரிகிறதுக்காக. இதுக்கப்புறம் நம்ம கொஷின் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் என்ன நான் சொல்ல வந்தேன்னு. ஸோ இப்போ இது ஒரு டைஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேயா? நான் இங்கே என்ன வரைகிறேன், 2 + 5 + 3 வரைகிறேன். அதே மாதிரி இங்கே 5 + 3 = 6 வரைகிறேன். இங்கே நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா நம்மளுக்கு 2 நம்பர் ஷோ பண்ணுது. ஒன்று 2, இங்கே 5. அதே மாதிரி இங்கே 5, இங்கே 3. ஸோ இங்கே 5ம் 3யும் காமனாக இருக்குது, இங்கேயும் 5ம் 3யும் காமனாக இருக்குது. ஸோ எப்போல்லாம் 5ம் 3யும் இங்கே ஆப்போசிட்டில் 2 நம்பருமே சேமாக இருந்துச்சுன்னா இதையும் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா மிச்சம் இருக்க நம்பர் என்ன, 6 + 2. அப்போ இதுதான் ஆப்போசிட் நம்பர். 6 + 2, 6க்கு ஆப்போசிட் என்ன 2. ஓகேயா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இது
6 வித் ஆப்போசிட் 2 இதுவும் ஃப்ரண்ட் அண்ட் சைடு ரூல் படி தான். ஆனால் இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம கொஷின் பார்க்கும்போது அது பார்க்கலாம். ஸோ அடுத்தது இதுதான் டைஸ் விட்டு மொத்தம் 4 ரூல். இப்போ ஒரு 5வது ரூல்னு ஒரு கொஷின் வரும், அதையும் என்னென்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ரூல் நம்பர் 5 இது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பண்ணால் தான் பண்ண முடியுது. ஸோ ரூல் நம்பர் 5 உங்களுக்கு ஓப்பன் டைஸ் தந்துடுவாங்க. இது மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 ஓகே 4 5 6. ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஓப்பன் டைஸ் தொடர்ந்து இப்போ டைஸ் இருக்கா, இந்த டைஸ் இருக்குன்னா அது தொடர்ந்து தந்துடுவேன். அது நம்மளை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, இதுவும் மேட்ச் ஆகுதானு. அந்த மாதிரி கொஷின் நம்ம பார்ப்போம். இதுக்கு நீங்கள் காமனாக நம்மளாம் யோசிச்சு பண்ணால் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6. இப்போ நான் கேட்பேன், இங்கே ஒரு 1க்கு 4 டயக்ராம் தந்துட்டு இப்போ 2வை மார்க் பண்ணிட்டு 2க்கு பக்கத்தில் என்னது பாசிபிள் இருக்குது அதை ரைட்டானது டிக் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அதுதான் ரூல் நம்பர் 5. ஸோ ரூல் நம்பர் 5 நம்ம ஞாபகப்படுத்த முடியாது, இது நீங்கள் தானாக ட்ரை பண்ணி பண்ணால் தான் உண்டு. இதுதான் கொஞ்சம் டஃப்பானது, இது கொஞ்சம் ஆனால் கொஷின் அதிகமாக வராது. ஹவவர் ரயில்வேல இந்த டைஸ் விட்டு 2 கொஷின் வரும். ஸோ நான் திருப்பி ஒரு வாட்டி டைஸ் விட்டு திருப்பி சொல்லிடுறேன். ரூல் நம்பர் 1 ஸ்டாண்டர்ட் விட்டு ஃப்ரண்ட் பிளேஸ் ப்ளஸ் ஆப்போசிட் ஃபேஸ் ஈக்குவல் டு 7 வரும். ரூல் நம்பர் 2 நம்மளுக்கு 2 டைஸ் தந்துடுவாங்க, அது நான் ஸ்டாண்டர்டாகவும் இருக்கலாம் ஸ்டாண்டர்டாகவும் இருக்கலாம். எப்போயாவது 2 சைடுமே நீங்கள் சேம் நம்பர் பார்த்தீங்கன்னா அந்த நம்பரை மார்க் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் கிளாக் வைஸ் சுற்றணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 2 டைஸ் இருக்குது, 1க்கு அப்புறம் 5 3 1 5 3 எழுதுனேன். அப்போ அதே மாதிரி இங்கேயும் கிளாக் வைஸ் சுற்றுனீங்கன்னா 1 2 4 1 2 4 எழுதுனேன். ஆனால் இங்கே மொத்தம் நம்ம டைஸில் 6 ஃபேஸ் இருக்கும். ஸோ இங்கே 2 தடவை 1 இருந்துச்சு, 1 கேன்சல் பண்ணிட்டு 6 ஆகிடும். ஓகே, ஸோ ரூல் நம்பர் 3 ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ரூல் நம்பர் 4 ஃப்ரண்ட் ஃபேஸ் ப்ளஸ் சைடு ஃபேஸ் எப்போவுமே நான் ஈக்குவல் டு 7. ஸோ ரெடியாக இருங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம இதை விட்டு கொஷின் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, கன்ஃபார்மாக என்கிட்ட அந்த நான் நடத்தினதை பார்த்துருப்பீங்க. பை சான்ஸ் உங்களுக்கு புரியலாம், ஏன்னா நானும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி ஆகுவோம். ஸோ பை சான்ஸ் உங்களுக்கு புரியலன்னா இப்போ நம்ம கொஷின்ஸ் பார்ப்போம், அதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இப்போ நான் வீடியோ மட்டும் இந்த ஃபோட்டோவை மட்டும் கேன்சல் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு கொஷின் தெரியுதுக்காக. ஓகே, ஸோ கொஷின் நம்பர் 1. ஸோ இது ஒரு பிவைக்கு கொஷின், ஐ திங்க் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ பிவைக்கு கொஷின்ஸ் கொஞ்சம் அன்ஈவனாக தான் இருக்கும், நானுமே கலெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த கொஷினை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கேன்னா ஆப்போசிட் ஆஃப் கியூ என்ன வரும்னு கேட்டிருக்கேன். ஓகே, நான் இப்போ சொன்ன ரூல் படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஸோ பை சான்ஸ் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், பை சான்ஸ் தெரியலனா நம்ம இப்போ ரூல் நம்பர் 4 பார்த்தோம். என்னென்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டும் ப்ளஸ் சைடும் ஈக்குவல் டு 7 இருக்காதுன்னு. ஓகே, இங்கே நான் அதில் ஒரு எக்ஸாம்பிள் கூட சொன்னேன். நீங்கள் இங்கே கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு பி 2 சைட்லேயுமே இருக்குது, அதே சமயம் டியும் 2 சைட்லேயுமே இருக்குது, ரைட்டா? அப்போ பியும் டியும் 2 சைடுமே இருந்துச்சுன்னா கேன்சல் ஆயிரும். அப்போ கியூட் ஆப்போசிட் என்ன? எஸ். ஸோ ரைட் ஆப்ஷன் நம்பர் பி. இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, ஏன்னா 2 சைடும் எப்போல்லாம் ஆப்போசிட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் திருப்பி சொல்லிடுறேன். ஸோ இங்கே பியும் இருக்குது, இங்கேயும் பி இருக்குது, இங்கே டி இருக்குது, இங்கேயும் டி இருக்குது. ஸோ 2 சைடுமே பிடி இருந்துச்சுன்னா 2 சைடுமே கேன்சல் ஆயிரும். அப்போ மிச்சம் இருக்கிறது என்ன? கியூவும் எஸ்ஸும். ஸோ நம்ம கேட்டிருந்தது என்ன? ஆப்போசிட் ஆஃப் கியூ என்னன்னு கேட்டுதாங்க. ஸோ இது ரைட் ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் பி. ஐ கேஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த கொஸ்டின் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் என்னென்னா ஆப்போசிட் ஆஃப் 1 என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதில் என்னென்னா ஆப்போசிட் ஆஃப் ஃபேஸ் ஆப்போசிட் டு த ஷோயிங் 1க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ஓகே, இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம இது கொஸ்டினுக்கு வருவோம். ஸோ இங்கே கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 1 அப்புறம் 6 1 அப்புறம் 6 2 சைடுமே இருக்குது. ஸோ இது ரெண்டுமே இப்படி கேன்சல் ஆகும். அப்போ இங்கே என்ன சொல்ல வருதுன்னா 5க்கு ஆப்போசிட் 2ன்னு சொல்ல வருது, ரைட்டா? ஓகே, ஸோ இது நம்மளுக்கு ஒரு சைடு தெரிஞ்சது. 5க்கு ஆப்போசிட் 2. இப்போ அதே மாதிரி இங்கே கவனிச்சிங்கன்னா இங்கேயும் 1 2 இருக்குது. ஸோ 6க்கு ஆப்போசிட் 2. அப்போ 5க்கு ஆப்போசிட் என்ன வந்துச்சு? நம்மளுக்கு 5க்கு ஆப்போசிட் 2 வந்துச்சு. இங்கே என்ன சொல்லுது? 1 2னா 6க்கு ஆப்போசிட் 4 வருது. அப்போ 1க்கு ஆப்போசிட் மிச்சம் என்ன நம்பர்? நம்மளுக்கு என்ன நம்பர் மிச்சம் இருக்குது பாருங்கள், 3 இருக்குது, ரைட்டா? ஸோ 1க்கு ஆப்போசிட் நம்பர் என்ன? ஆப்ஷன் நம்பர் ஏ 3. ஐ கெஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன். இது எஸ்எஸ்சிடி பிவைக்யூ கொஷின். பை சான்ஸ் உங்களுக்கு புரியலன்னா திருப்பி இந்த வீடியோ லைட்டாக பேக் பண்ணி போய் பாருங்கள். ஏன்னு சொல்கிறேன், ஏன்னா 1க்கும் 6க்கும் ரெண்டுமே சேம் நம்பர். ஸோ 5க்கு ஆப்போசிட் 2 இங்கே எழுதியிருக்கோம். ரெண்டாவது இந்த ஸோ செகண்ட் க்யூப் இங்கேருந்து இங்கே வந்து பாருங்கள், இந்த க்யூபுக்கும் நான் என்ன கலர் சேஞ்ச் பண்ணி பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே கவனிச்சிங்கன்னா நமக்கு 1 2 இங்கேயும் 1 2 இருக்குது. அப்போ 6க்கு ஆப்போசிட்
6க்கு ஆப்போசிட் 4. அப்போ மிச்சம் நம்மள்ட்ட இருக்கிறது 1 நம்பர். 1க்கு ஆப்போசிட் என்ன வரும்? 3 வரும். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 3, ஆப்ஷன் நம்பர் 1, ஆப்ஷன் 3, சாரி ஆன்சர் 3. ஓகே, ஸோ ஐ திங்க் புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின், கமிங் டு கொஷின் நம்பர் 11. ஸோ இங்கே நம்மளுக்கு 1க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 1க்கு ஆப்போசிட் கேட்டிருந்தாங்க, ரைட்டா? 1க்கு ஆப்போசிட் என்ன வரும்? இப்போ நீங்கள் பை சான்ஸ் உங்களுக்கு தெரியலனா ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு நான் பார்த்த மாதிரி கொஷின் தான். நீங்கள் இங்கே கவனிச்சிங்கன்னா 5 இங்கேயும் இருக்குது, 5 இங்கேயும் இருக்குது. அதே சமயம் இங்கே 4ம் இருக்குது, இங்கேயும் 4ம் இருக்குது. ஸோ 5 6 5 4 5 4 கேன்சல். ஸோ 1க்கு ஆப்போசிட் என்ன? ஆப்ஷன் நம்பர் டி தான் ரைட்டான ஆன்சர். இதுவுமே எஸ்எஸ்சி சிபிஓ கொஷின். ஸோ சிபிஓ ஆர்ஆர்பி என்டிபிசி விட்டு லெவல் கொஞ்சம் அப். ஸோ ஹவர் நீங்கள் இதை சால்வ் பண்ணாலே பெரிய விஷயம். ஸோ கம்மிங் டு நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 17. இது கொஞ்சம் அப் அண்ட் டவுன். ஸோ நம்மளுக்கு இங்கே மொத்தம் 6 கேரக்டர் தந்திருக்காங்க, ஏபிசி, அப்புறம் 1 2 3. ஸோ இதுதான் அன்ஸ்டாண்டர்ட். நம்மளுக்கு நம்பர் தந்திருக்க மாட்டாங்க, கண்டபடி எதை வேணாலும் எழுதுவாங்க. ஸோ நம்மளுக்கு ஆப்போசிட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ பை சான்ஸ் உங்களுக்கு ரூல் நம்பர் 2 யாவும் இருந்துச்சுன்னா உங்களால் இந்த கொஷனை பண்ண முடியும். ஸோ யாரெல்லாம் ரூல் நம்பர் 2 யூஸ் பண்ணிங்களோ சூப்பர். பை சான்ஸ் உங்களுக்கு தெரியலன்னா நான் இப்போ இதை சொல்கிறேன். ஸோ நீங்கள் கவனிச்சிங்கன்னா 3 இங்கே இருக்குது, 3 இங்கே இருக்குது. நான் சொன்ன மாதிரி நம்ம இங்கே கிளாக் வைஸ் யூஸ் பண்ணுவோம், கிளாக் வைஸ், ரைட்? ஸோ 3 2 அப்புறம் ஏ, ரைட்டா? அப்போ இங்கே 3 சி பி. அப்போ இங்கே 3 2 தடவை வருது. இங்கே நம்ம கேன்சல் பண்ணோம்னா இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது. ஸோ இந்த 3 நம்பருமே இல்லை. அப்புறம் இங்கே கவனிச்சிங்கன்னா நம்மள்ட்ட 1 இல்லை. ஸோ இங்கே 1ஐ கேன்சல் பண்ணிட்டு 3ஐ கேன்சல் பண்ணிட்டு இங்கே 1ன்னு எழுதுவோம். ஓகே, நம்மளுக்கு ஆப்போசிட் ஏக்கு என்ன ஆப்போசிட் கேட்டாங்க? பி. ஆப்போசிட் ஏக்கு என்னன்னு கேட்டாங்க. ஸோ நம்மளுக்கு ஏக்கு ஆப்போசிட் என்ன வருது? பி வருது. ஸோ ஆப்ஷன் நம்பர் ஏ தான் ரைட் ஆன்சர். நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா யூ ஆர் அ கிரேட். ஸோ கம்மிங் டு நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 26. ஸோ சேம் இதுவுமே 1 ஏபிசின்னு சொல்லியிருக்காங்க, ட்ரை பண்ணுங்கள். ஸோ இங்கே என்னென்னா நம்மளுக்கு ஆப்போசிட் ஆஃப் சி கேட்டிருக்காங்க, ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுவுமே ரூல் நம்பர் 2 விட்டு. ஸோ பை சான்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணி நேரம் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா சூப்பர். ஸோ இப்போ ரூல் நம்பர் 2 யூஸ் பண்ணி பார்ப்போம். சேம் ரூல் நம்பர் 2 விட்டு கொஷின் தான் இது. ஸோ இங்கே கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு காமன் நம்பர் என்ன கிடைக்குது? 1 1 கிடைக்குது. நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம இங்கே கிளாக் வைஸில் திருப்பணும். 1 2 அதுக்கப்புறம் பி. நான் எப்படி போகிறேன்? 1 2 அப்புறம் 2க்கு அப்புறம் பி. ஓகே, இங்கிட்டு 1 அப்புறம் சி அப்புறம் ஏ. நீங்கள் இங்கே கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு ஏபிசி இங்கே வந்துருச்சு, 1 2. அப்போ 3 மட்டும் தான் இங்கே இல்லை. ஸோ இந்த 1ஐ கேன்சல் பண்ணிட்டு இங்கே நம்ம 3 எழுதிடணும். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ஆப்போசிட் ஆஃப் சிக்கு என்ன ஆப்போசிட்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஆப்போசிட் சிக்கு ஆப்போசிட் என்ன இருக்குது? 2 இருக்குது. ஸோ பை சான்ஸ் நீங்கள் ஆப்ஷன் நம்பர் சி தந்தீங்கன்னா யூ ஆர் அ கிரேட். நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுட்ருக்கீங்க. ஸோ கம்மிங் டு நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 33. இது எஸ்எஸ்சி சிஜிஎல் விட்டு. ஸோ சிஜிஎல் வெரி ஹை லெவல். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்மளுக்கு ஃபேஸ் ஆப்போசிட் டு த 5. 5க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த கொஷின்ஸ் ரொம்ப ஈஸி தான், ரொம்ப ஹார்டெல்லாம் இல்லை. ஸோ ஐ திங்க் நீங்கள் என்னால் கண்டுபிடிச்சவேன்னு நினைக்கிறேன். பை சான்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா கிரேட். ஸோ நம்மளுக்கு இங்கே 5க்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே 5 எங்கெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இருக்கு 5, இந்த இருக்கு 5, இந்த இருக்கு 5. இங்கே கவனிச்சிங்கன்னா 5 and 6 இங்கேயும் இருக்குது, 5 and 6 இங்கேயும் இருக்குது. அப்போ 3க்கு ஆப்போசிட் என்ன? 4, ரைட்? 3க்கு ஆப்போசிட் 4 கிடச்சிருச்சு. இப்போ நம்ம வேறு ஏதாவது நம்பரை கண்டுபிடிப்போம். இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, ரைட்டா? அப்போ நான் இங்கே என்ன பண்ணுவேன்னா இப்போ எனக்கு 3 காமனாக கிடச்சி போச்சு. இப்போ எனக்கு 5 வேல்யூ தெரிஞ்சாகணும், ரைட்டா? அப்போ நான் இங்கிட்டு கிளாக் வைஸ் சுற்றி பார்த்தேன்னா என்ன வரும்? 3 5 6, இங்கே 3 5 2, ரைட்டா? இதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சது 6 5 6 5 கேன்சல் பண்ணோம், 3க்கு ஆப்போசிட் 4 வருதுன்னு சொன்னோம். அப்போ இங்கே 3ஐ கேன்சல் பண்ணிட்டு என்ன வருது? 4 வருது, ரைட்டா? இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஒரு ஸ்டாண்டர்டைஸ் மாதிரி மூவ் ஆகுது. 6 + 2 8 ஆகுது. அப்போ இது நான் ஸ்டாண்டர்ட் ஆகிடுச்சு, ஆனால் இது மட்டும் ஸ்டாண்டர்ட் ஆகுது. ஓகே, ஸோ இங்கே மிச்சம் என்ன நம்பர் இருக்குது? 1 and நம்மள்ட்ட 1 அப்புறம் 4 நம்பர் நம்மளுக்கு திருப்பி சுற்றுது. 1 and 4 நம்மளுக்கு இன்னும் கிடைக்கல. ஸோ இப்போ நீங்கள் வேறு எங்கேயாவது நம்பர் காமன் எடுத்து பாருங்களேன். இப்போ 3 நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ வேறு நம்பர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 5 வச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு மேபி சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இங்கே இருக்க 5, இங்கே இருக்க 5, அப்புறம் இங்கே இருக்க 5ஐ யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம 5 விட்டு ஆப்போசிட் தான் வேணும். ஹவர் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 4 கிடச்சிரும். ஸோ
இதுவும் கரெக்டாக செட் ஆகாது. நம்ம வேறு ஏதாவது தான் ட்ரிக் போட்டு பார்க்கணும். ஸோ இங்கே ஆப்போசிட் ஆஃப் 5 கேட்டிருக்காங்க. 5 டு ஆப்போசிட், ரைட்? அப்போ வேறு நம்பர் நம்மளுக்கு இங்கே 6, 5 இருக்குது. ஓகே, ஸோ 4 and 3. ஸோ 3 டு ஆப்போசிட் நம்மளுக்கு 4 நம்மளுக்கு தெரியும். 3 டு ஆப்போசிட் நம்மளுக்கு 4ன்னு தெரியும். அதே சமயம் இங்கேருந்து திருப்பி பார்க்கும்போது 5, 5, 3 டு ஆப்போசிட் 2 டு ஆப்போசிட் 6ன்னு தெரியும். ஓகே, ஸோ 3 டு ஆப்போசிட் 4, 6 டு ஆப்போசிட் 2. மிச்சம் என்ன நம்பர் இருக்குது நம்மள்ட்ட? 5 இருக்குது. 5 டு ஆப்போசிட் மிச்சம் என்ன இருக்கும்? 1 இருக்கும். ஸோ ரைட் ஆப்ஷன் நம்பர் டி. பை சான்ஸ் உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் திருப்பி கொஞ்சோண்டு பேக் பண்ணி பாருங்கள். என்ன எப்படி வந்துச்சு நான் என்ன திருப்பி சொல்கிறேன். நம்ம 6ம் 5ம் 6ம் 5ம் கண்டுபிடிச்சோம், ரைட்டா? 6, 5, 6, 5 ரெண்டுமே சேம் சைடு இருக்குது. 7 இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ சேம் சைடு இருந்தால் நம்ம கேன்சல் பண்ணுவோம். ஸோ 3யும் 5ம் இருக்குது. ஸோ 3யும் 5ம் இருக்குது, நம்ம கண்டுபிடிச்சோம். கம்மிங் டு நெக்ஸ்ட் 2 and 6. 2 இந்த இருக்குது, 6 இந்த இருக்குது. ஸோ 2 விட்டு நம்ம கிளாக் வைஸ் இந்த இதில் சுற்றணும், ரைட்டா? 5 இங்கே எடுத்து கிளாக் வைஸ் சுற்றும் போது நம்ம 2க்கு ஆப்போசிட் 6 வந்துச்சு, ரைட்டா? அப்போ மிச்சம் என்ன? 5ம் 1ம். ஸோ ரைட் ஆப்ஷன் நம்பர் டி. உங்கள் நீங்கள் கன்ஃபியூஷன்னா யூ ஆர் கிரேட். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா இது 3 கியூப் உள்ளது, 3 டைஸ் உள்ளது. ஸோ கம்மிங் டு நெக்ஸ்ட் கொஷின், ஐ கெஸ் இதான் லாஸ்ட் கொஷின். எஸ், இதான் லாஸ்ட் கொஷின். பை சான்ஸ் உங்களால் பண்ண முடியும்னா சூப்பர், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபேஸ் ஆப்போசிட் ஷோயிங் 6 விட்டு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ட்ரை பண்ணுங்கள். ஐ கெஸ் நீங்கள் ட்ரை பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கம்மிங் டு நெக்ஸ்ட் கொஷின், நான் ட்ரை பண்ணுறேன் இப்போ. ஸோ நான் எனக்கு 2 இடத்துல காமன் நம்பர் எங்கேயாவது பார்க்கணும். காமன் நம்பர் எனக்கு எங்கெங்கே தெரியுது? இங்கே ஒரு காமன் நம்பர், இங்கே ஒரு காமன் நம்பர் தெரியுது, ரைட்டா? அப்போ நான் இந்த சைட்லேயும் கிளாக் வைஸ் போகிறேன், இந்த சைடும் கிளாக் வைஸ் போகிறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைஸ் எழுதிடுறேன். 3, 1, 4. ஓகே, ஸோ நான் கலர் மாற்றிக்கிறேன். அடுத்தது நான் இந்த டைஸ் உள்ளது 3, 2, 6. நீங்கள் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 3 2 தடவை வந்துச்சு. ஸோ இந்த 3யை கேன்சல் பண்ணிட்டு நான் இங்கே மிச்சம் இருக்க 5 நம்பர் எழுத போகிறேன். ஸோ 6 வித் ஆப்போசிட் என்ன? 4 வருது. ஸோ 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஐ கெஸ் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். பை சான்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ புரியலன்னா ஒரு வாட்டி லைட்டாக பேக் போங்க. பை சான்ஸ் இல்லை எனக்கு இதில் டவுட் இருக்குது, நீங்கள் திருப்பி ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ண முடியுமான்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்டை திருப்பி பண்ணுங்கள். நான் தாராளமாக திருப்பி ஒரு வீடியோ போடுவேன் டைஸை பற்றி. பை சான்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா எனக்கு சந்தோஷம். எனக்கு புரிஞ்சிச்சுன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னென்னா நீங்கள் ஒரு கமெண்ட், ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும். ஸோ ஹவவர் இப்போ என் வீட்டில் வேறு திரிகிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த டாபிக் நான் நாளான்னைக்கு எடுத்து வருவேன். ஸோ மீன்ஸ் இன்னைக்கு சாட்டர்டே. ஸோ சண்டே அடுத்தது மண்டேக்கு நான் அடுத்த வீடியோ எடுத்து வரேன். ஓகே, ஸோ ஏன்னா இப்போ என் வீட்டில் படிக்கிறியா இல்லை உட்காந்து வீடியோ போட்டிருக்கேன் தான் தெரியிட்டு இருக்காங்க. ஸோ ஹவர் ஐ கெஸ் உங்களுக்கு நடந்தது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்கலாம் நாளைக்கு. தேங்க்யூ.